ஹலோ, குட் மார்னிங் சார். நான் கேட்ரின் பேசுகிறேன் சார். நம்ம கம்பெனிக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன சுச்சுவேஷனில் ரன் ஆகிட்டு இருக்குல்ல. 1000 கிளைண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. ஆனால் நம்மள்ட்ட இருக்க எம்ப்ளாயிஸும் 50-60 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. அதனால் எனக்கு இம்மிடியேட்டாக எனக்கு இப்போ எம்ப்ளாயிஸ் அர்ஜென்ட்டாக நியர்லி ஒரு 200 எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ண தொடங்குங்க. எனக்கு இம்மிடியேட்டாக எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பார்த்து செய்யுங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். இதே மாதிரி தாங்க பைபிளில் மத்திய சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அறுப்பு மிகுதி விளையாட்களோ கொஞ்சம். இன்றைக்கி கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி அநேக அறுப்பு காலம் இருக்கிறது. எந்த அறுப்பு தெரியுமா? விசுவாசிகளை ஆத்மாக்களை சம்பாதிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். புரிபடி சொல்லணும்னா 1000 விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஊழியக்காரர் தான் இருக்காங்க. 1000 ஆத்மாக்கள் தேவைப்படுகிறது. ஆனால் வேலையாட்களோ 2-3 பேர் தான் இருக்கிறார்கள். கடைசி காலத்தில் இருக்கிற இன்னும் அநேக விசுவாசிகளுக்கு எழும்ப முடியவில்லை, தேவனுக்காக நிற்க முடியவில்லை, ஊழியத்தை செய்யணும் அவ்வளோ கஷ்டம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆத்மாக்களை சம்பாதிக்க முடியவில்லை, ஆத்மாக்காக எழும்பி ஜெபிக்க முடியவில்லை. காலம் சமீபமாக இருக்கிறது. நாளை நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கப் போகிறோம். We are going to answer in the front of the God. Judgment day is coming. நம்ம எவ்வளோ நாள் இன்னும் தள்ளி போட போகிறோம் நாட்களை? தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறோம்? எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது. இன்னும் சத்தியத்தை அறிந்து நாம் பிரசங்கிக்காமல் இருக்கிறோம். இனியும் நாட்கள் செல்லாத சபையை, இன்னும் நாட்கள் செல்லாத சகோதரி சபை சகோதரன், நாட்கள் ரொம்ப ரொம்ப சமயமாக இருக்கிறது. எலும்பி வா, தேவன் கெஞ்சி எலும்பி நிற்க தொடங்கு. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார், கர்த்தர் நமக்கு பலனை தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.